வெல்கம் டு சோடா புடி. சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ராயன் படத்தோட ரிவ்யூ. அது இல்லாம தனுஷோட 50 படம் வேற நானே டைரக்ஷன் பாத்துக்கிறேன், அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா அந்த வேலையும் பாத்துருக்கேன். அப்படி சோ டைரக்டராவும் ஆக்டராவும் என்னென்ன வேலைகள்லாம் பாத்துருக்கான்ற மாதிரி இந்த வீடியோல பாத்துடலாம். அவரை தாண்டி எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் சரவணன் கேரக்டரா இருக்கட்டும், செல்வராகவன் கேரக்டர், இதை தாண்டி துஷாரா கேரக்டர், சந்தீப் கிஷன் கேரக்டர், இப்படி மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் படத்துலயும் அவங்களுக்கும் சீனும் இருக்கு. சோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம தனுஷ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை நடத்திக்கிட்டு அவங்க 2 தம்பி ஒரு தங்கச்சின்னு பாசமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாசன்றதை விட எந்த பிரச்சனைக்கும் போவாதீங்களா, உங்களை எல்லாரையும் கரையை சேர்த்து விட்டுறணும்ன்ற மாதிரிதான் இருக்கிறாரு. சோ அதுல தம்பி இருக்கிறாரு, அவர் ஏதாச்சும் 7.5 இழுத்து விடுறதுல எக்ஸ்பர்ட். அதுலயும் அவருடைய ஒரே வேலையை சண்டைக்கு வான்ற மாதிரியே சண்டை இழுத்து விடுறதுதான். அவர் ஒரு பக்கம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அது இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற 2 கேங்ஸ்டர்ஸ், எஸ்.ஜே. சூர்யா, சரவணன், இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. 10ஆவதுக்கு புதுசா வந்த பிரகாஷ் ராஜ் போலீஸ், அவரும் ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைக்க. இப்ப எல்லாமே சேர்ந்து நம்ம தனுஷோட வாழ்க்கையில், அதாவது ராயன் வாழ்க்கையை மொத்தமா இப்படி தலைக்கீழ மாத்துச்சுன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பாசிட்டிவான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா தனுஷோடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதுல பெருசா டைலாக்கும் அவர் பேச மாட்டாரு. அந்த லுக்லயே அதுல எஸ்.ஜே. சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவாரு, அவன் பெருசா பேசவே மாட்டேங்கிறான், ஒரே ஒரு லுக்கு கொடுக்குறான், அதுலயே ஆஃப் பண்ணி போடுறான்ற மாதிரி மனுஷன் அந்த லுக்லயே மிரட்டுறது, அதட்டிக்காம அந்த கேரக்டர் பண்றது. நான் தான் 50 படம் அவரே டைரக்டர் வேற, அவருக்கே ஏகப்பட்ட மாஸ்டின்லாம் வச்சுக்காம மத்தவங்களுக்கு நீ வச்சுக்கன்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கோர் பண்றதுக்குன்னு இடம் கொடுத்ததும் நல்லா இருந்துச்சு. சந்தீப் கிஷன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருதான் கொஞ்சம் ரிலீஃப், ஏன்னா மத்த எல்லாருமே உருன்னு இந்த மாதிரிதான் இருப்பாங்க. சோ அவர் பண்ற குட்டி குட்டி காமெடி, அவர் ஹீரோயின் அரவாக்குற இடம், இந்த மாதிரி அவர் ஏரியா அவரோட கேரக்டரை காட்டின விதமும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி துஷாரா கேரக்டர், நான் கூட எல்லாத்துக்குமே தனுஷ் தான் காப்பாத்தணும், தனுஷ் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியே போகும்னு நினைச்சேன். எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்க வேலை தனியாவே இருந்துச்சு. துஷாரா கேரக்டர் எனக்கு பிடிச்சதுப்பா. அவங்க எலிவேட் ஆகிற ஒரு சீன் இருக்கும், அது சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் செல்வராகவனோட பர்ஃபார்மன்ஸ் அவருமே நீட்டா இருந்துச்சு. என் பையன்டா அப்படின்னு பொங்கி வர அந்த இடம் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல பிடிச்சது டைலாக்ஸ். ரொம்ப சிம்பிளான டைலாகா இருக்கும், ஸ்பாய்லர்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான டைலாக்ஸ் தான் இருக்கும். சரவணன் கேரக்டர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் ஒரே டைலாக் தான் விடுவாரு. இதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவோட டைலாக்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இன்ட்ரோ பிளாக் அது செம்மையா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே மிகப்பெரிய பிளாஸ்டா அந்த இன்ட்ரோ பிளாக் மாறுற இடம் நைஸ்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்திகரமான இன்ட்ரோ பிளாக்கா இருந்துச்சு. ஏன்னா சம்பவம் நடக்கும்போது அப்படி சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் இதுல முக்கியமா ஹீரோயிசம் ஓவரா போட்டு நாங்க வாங்க ஹீரோ அப்படிங்கிற அந்த எலமெண்ட் கம்மியா இருந்ததுதான் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்களா, சோ ஒருத்தர் அப்படியே விட்டுட்டு வாங்க இந்த கேரக்டர் நோக்கியே போலான்ற மாதிரி இல்லாம எல்லா கேரக்டரையும் கனெக்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேரக்டர் மாறுதுன்றத டக்குன்னு தான் இப்ப மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன சின்ன சீனா காமிச்சு விட்டு அது கடைசியா ஒரு மாறுற இடம், அந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த 50 படம்னாலே அது ஜெயிக்குமா, ஸ்லிப் ஆயிடுங்க, பார்த்து நடந்து போங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆகி விட்டுன்ற மாதிரி இந்த 50 படமும் சாப்பிடுவாங்கல்ல. சோ அந்த இதுல இருந்து இவர் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். சரி, இந்த படத்துல இவ்வளவு பாசிட்டிவ் சொல்லிட்டோம், நெகட்டிவ் ஏரியாவே இல்லையான்னு கேட்டா, நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க பெருசா கெஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படியே ட்விஸ்ட்ன்ற மாதிரி விஷயம் இருந்தாலும் இது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன்பா, அது இல்லாம இது பெருசா ஆஹா அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் இருக்காது. ஆனா அந்த கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எலிவேட் ஆகும்போது நம்ம கனெக்ட் ஆகும். சோ அந்த விஷயம் இந்த படத்துல பிடிக்கும். பட் அது கதையா நீங்க போகும்போது அடுத்து இது நடக்கும் பாறேன், இப்ப இதுக்கப்புறம் இது நடக்கும் பாறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி செம்மையான செட் பண்ணி விட்டு செகண்ட் ஹாஃப் அது கொஞ்சம் நார்மலா ஆனது மட்டும்தான் ஒரே பிரச்சனை. மற்றபடி இது உங்களுக்கு படமாவே மொத்தமா ஒர்க் ஆகும். ஏகப்பட்ட குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் நிறைய ஒர்க் ஆகும். ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ், இப்ப வரலட்சுமி சரத்குமார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு குட்டி சீனு, நம்ம எஸ்.ஜே. சூர்யா ஏன்டா இந்த வேலையை பார்த்தேன்னு அவர் கத்துற இடம், இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் ஸ்கோர் பண்ற மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்குது. சோ அந்த மாதிரி எலமெண்ட்டுகளால இந்த படம் நல்லாவே இருக்குதுன்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. சோ பெரிய பையோடைய பங்களிப்பு இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த இன்டர்வல் பேக்ல ஸ்கோர் பண்ற இடம், முக்கியமா அடங்காத அசுரன் அந்த சாங் பேஸ்மெண்ட் அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சுப்பா. அப்புறம் இந்த படத்துல ஹீரோ கேரக்டரை சூப்பரா எழுதியிருக்காரு. அதை தாண்டி இந்த ஹீரோ குடும்பத்தை ஒரு கேரக்டரையும் அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க இவ்வளவு வேலைங்க பாக்குறாங்கன்ற மாதிரி அவங்க தேவையில்லாத பிரச்சனை இழுத்துக்கிறதுன்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா போச்சு. அதே அளவுக்கு இந்த வில்லன் கேரக்டர், வில்லன் ஏரியாவையும், சோ அந்த எஸ்.ஜே. சூர்யா வில்லன் கேரக்டர் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்து அவர்கிட்ட இருந்து எப்படிங்க தப்பிக்க போறாருன்ற அந்த மொமெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இவர் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இவரெல்லாம் திருப்பி ஒன்னும் பண்ணவே முடியாதுங்க, லைட்டா மிஸ் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சதுன்ற மாதிரி செல்வராகவன் கொடுக்குற பில்டப்புக்கு தனுஷ் பக்காவா செட் ஆயிடுறாரு. பட் அதே மாதிரி இந்த எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரும் அவரு டம்மிங்க அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல ஃபீல் ஆகுது. மற்றபடி அவர் ஸ்கோர் பண்ற இடங்கள் அதெல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா. பட் இன்னுமே பவர்ஃபுல்லா, நம்ம ராயனுக்கு ஈக்குவலா அவருமே பவர்ஃபுல்லா காமிச்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் ஏரியால சில இடங்கள் ரொம்ப வழக்கமா அடுத்து இது நடக்கும்ன்ற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அதுல மாசா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்வல் பிளாக் செம்ம பிளாஸ்டா இருக்கும். கிளைமேக்ஸ்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாமே, இன்னுமே பவர்ஃபுல்லா இறக்கிருக்கலாமே. இன்டர்வல் பிளாக் அப்படி கொடுத்தீங்களாங்க, அதே மாதிரி ஏங்க கிளைமேக்ஸ் கொடுக்கல,
அந்த ஒரு சின்ன குறையும் இருக்குதுப்பா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஹா செம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற லைட்டா கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த படத்துல வைலன்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும், ரத்த கலரையா தான் இருக்கும். ஏங்க என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்லாம் ஷாக்கே ஆகும். அதுக்குதான் ஏ சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த படமே விட்டுருக்காங்க. ஸோ குடும்பங்கள் கொண்டாடுன்ற மாதிரி குடும்பங்களா நீங்க போனீங்கன்னா ஏன்னா அப்படி கொடூரமா கொண்டுகிட்டு போறீங்கன்ற மாதிரி லைட்டா டென்ஷன் ஆகலாம். படம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ வைலன்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும், அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு இந்த எலமெண்ட் தான் கேப்டன் மில்லர்ல மிஸ் ஆச்சு. ஏன்னா எப்ப பாரு துப்பாக்கி தூக்கி வந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு, திடீர்னு காணாம போறாரு, திடீர்னு வந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு. ஏங்க அவர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணுங்கன்னு கேப்டன் மில்லர்ல அதுதான் மிஸ் ஆச்சு. அந்த விஷயம் இதுல அவருக்கு டைரக்ட் பண்ணிக்கும் போது அவர் கேரக்டர் ஸ்ட்ராங்கா வடிவமைச்சதா இருக்கட்டும், அது இல்லாம எல்லா சீன்லயும் ஹீரோ தான் வந்து காப்பாத்துவாருன்னு இல்லாம அதை தாண்டி இருக்கிற மத்த கேரக்டர்ஸும் எங்களாலேயும் முடியும்டான்ற மாதிரி காட்டின இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் எடுத்துக்கிட்டா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா இன்டர்வல் பிளாக்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் வழக்கமான ரூட்ல டிராவல் ஆகி ஓகேங்க நல்லா இருந்துச்சுங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல முடிஞ்சுது. ஸோ மொத்தமா எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. அண்ட் நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.